குறும்பக்கம் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் அதனுடைய தலைவர் பண்பாளர் ஐயா ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழகம் எங்கும் பரமசிவத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகார் 10 மாவட்டங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டும் அதற்குரிய அவதூறுக்கான பதிவு இறக்கம் செய்யப்பட்ட பென்டிரைவ் கொடுக்கப்பட்டும் காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவில்லை. இது தொடர்பாக உயர் அதிகாரிகளை பார்த்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களான குருமர் சங்க தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைய தேதியில் தமிழக அரசை எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையானது ஒன்று, குறும்பகவுண்டர் சமூகத்தை இழிவுபடுத்தியும் சமுதாய தலைவர் ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவத்தின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும். இரண்டாவது கோரிக்கை, சமூகத்தை இழிவு செய்து பொது வழியில் பேசுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அமைதி பூங்காவான தமிழகம் அமைதி உத்தரவாதப்படுத்தப்படும். இல்லையே சமூக ரீதியான கலவரங்கள் நிகழ வாய்ப்புள்ளது. எனவே எங்களுடைய கோரிக்கையினை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த கோரிக்கையினை வருகின்ற 5ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் குறும்பகவுண்டர் சமூக தலைவர்களை ஆலோசித்தும் அத்தோடு சமூக நல்லிணக்கத்தின் பால் அக்கறை கொண்ட இதர சமூக தலைவர்களையும் ஒன்றிணைத்து இந்த நியாயமான மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக மாபெரும் போராட்டத்தை நிகழ்த்த இருக்கின்றோம். தமிழக அரசுக்கு இறுதியான காலக்கெடுவாக வருகிற 5/1/2026 நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக காலக்கெடுவை நிர்ணயித்திருக்கிறோம்.